நேயர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இது உங்கள் சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6. இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக தமிழர்களுக்கு அமைந்திருக்கிறது. காரணம் என்னவெனில் 2 நாட்களாக பொங்கல் தினம் வெகும் விமர்சையாக நம்முடைய தமிழகத்துல நடைபெற்றிருக்கிறது. பொங்கல் அப்படின்னு சொன்னாவே சொந்த ஊர்ல அந்த சொந்த மண்ணுல நம்ம படுத்து புரண்டு இருந்த அந்த பனிக்காலத்துல விளையாண்ட நிகழ்வுகள், அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு கூட நண்பர்களை சந்திக்க போய் பம்பரம் விட்டு விளையாண்டது, நொண்டி விளையாண்டது, இது போன்ற அந்த மண் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு ஈடுபாடு அதிகம். அந்த மண்ணை பார்க்க வந்திருக்கக்கூடிய நாளாக, மிக முக்கியமான நாளாக, தமிழருடைய பண்டிகையாக இந்த பொங்கல் திருநாள் இருக்கிறது. இன்றைய தினம் 3ஆம் நாள். இந்த 3ஆம் நாளை பொறுத்த வரைக்கும் காணும் பொங்கல் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த காணும் பொங்கலினுடைய மிக முக்கியமான நோக்கமே உற்றார் உறவினர்களை உறவாடுதல் என்பது கூடிய ஒரு மிக முக்கியமான பண்புதான். தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்று எடுத்துக்கொண்டாவே அவை தனி மனிதனாக வாழக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அறவே இல்லாதது, அது அறம் சார்ந்தது. அப்படி உறவுகளை உயிர்களை நேசிக்கக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினம். பண்டிகை அப்படின்னாவே கொண்டாட்டம் மட்டுமல்ல, உயிர்களை நேசிக்கக்கூடிய பண்பும் வேண்டும் என்பதற்காக தமிழருடைய மரபிலே வாழ்விலே இப்படி ஒரு நாள் இணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காணும் பொங்கல். நம்முடைய நிகழ்ச்சியும் அப்படித்தான் ஒரு சிறப்பான ஒரு நபரை இன்றைய தினம் காணவிருக்கிறது. அவரும் நம் மண் சார்ந்த ஒரு நபர்தான். சொல்லப்போனால் தமிழகத்தை மிக முக்கியமாக உலக அரங்களை திரும்பி பார்க்க வைத்த, இந்தியாவின் அரங்களை திரும்பி பார்க்க வைத்த சில நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பிடத்தகுந்த நிறுவனங்களினுடைய தலைமை இடமாக நம்முடைய வஞ்சி மாநகரம் கரூர் திகழ்கிறது. உதாரணமாக கரூர் வைசியா வங்கியை சொல்லலாம். அடுத்ததாக எல்விபி வங்கியாக இருந்து இப்போ டிபிஎஸ் ஆக மாறி இருக்கக்கூடிய வங்கியாகட்டும், பல்வேறு தொழில் சார்ந்த நிறுவனங்கள், மக்கள்கள், தொழில்கள் இங்கு இருந்தாலும் கூட அதில் அடுத்த ஒரு மைல்கல்லாக இந்திய அளவிலே தன்னுடைய கால் தடத்தை பதிப்பதற்காக வஞ்சி மாநகரம் தயாராகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மிக முக்கியமான நிறுவனம், வளர்ந்து வரக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது. அந்த நிறுவனத்தை உருவாக்கி நிர்வகித்து வரக்கூடிய நம்முடைய மண் சார்ந்த மனமிக்க, இளகிய மனமிக்க ஒரு நபரைத்தான் இன்றைய தினம் காணும் பொங்கல் தினத்தன்று சந்திக்கவிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள் முன்னோட்டாக அவருக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் யார் என நீங்கள் எண்ணுவீர்கள். அவரை யார் என்று அறிவதற்கு முன்னால் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஏதேனும் பொருட்களில் போய் பாருங்க. 4 எழுத்துல ஏதேனும் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுல 2 எழுத்துக்கள் அழகாக திரும்ப திரும்ப வரும். அவருடைய பெயரும் அப்படித்தான் இருக்கிறது. சொல்லப்போனால் அவருடைய பெயரைத்தான் அந்த நிறுவனத்தினுடைய மறைமுகமாக வைத்திருக்கிறார். ஆம்நேர்களே, இன்றைய தினம் காணும் பொங்கல் தினத்தன்று சிகரம் தொடலாம் நிகழ்ச்சியில நம்ம காணவிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வஞ்சி நகரின் மைந்தன் யாரெனில் பூப்பா நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு புஷ்பராஜன் அவர்களைத்தான் இன்றைய தினம் நாம் காணவிருக்கிறோம். சார், வணக்கம். உங்களுக்கு வணக்கம். நேயர்களுக்கு அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் மோகன். ரொம்ப மகிழ்ச்சி. எதற்காக இந்த மகிழ்ச்சி என்றால், சிறப்பான ஒரு நாள்ல சிறப்பான ஒரு நபரை சிறப்பு நிகழ்ச்சியில சந்திப்பதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. திரு புஷ்பராஜன் அவர்கள். இந்த பெயர் தான் புஷ்பராஜன். அந்த பூ அப்படின்னு வரக்கூடிய அந்த வார்த்தை எடுத்துத்தான் இந்த பூப்பா அப்படிங்கிற நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான தொடக்கமாக அமைந்ததாங்கிற ஒரு கேள்வியோட இந்த நேர்காணலை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த உங்களுடைய பெயரில் இருந்துதான் இந்த நிறுவனத்தினுடைய பெயரை நீங்க தோற்றுவித்தீங்களா? என்னுடைய பெயரில் இருந்துதான் வந்தது என்று சொல்ல முடியாது. பட் புஷ்பராஜன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, மலர் அரசன். மலர் அரசன். மலரில் எது இருக்கும்? பட்டாம்பூச்சி இருக்கும். ஸோ பியூப்பா அப்படின்னா பியூப்பா, லார்வா, பட்டர்ஃப்ளை. ஸோ பட்டர்ஃப்ளை எங்க இருக்கும்? சுத்தமான இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால மலருக்கும் பட்டாம்பூச்சிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறதுனால மலரும் பட்டாம்பூச்சியும் இணைத்து தான் பியூப்பாங்கிற இந்த பேர் வச்சோம். ஓஹோஹோ. அப்போ ஒரு பெயரை வைப்பதற்கு முன்னாலேயும் சரி, இப்போதும் சரி, இயல்பாக இப்படி ஒரு சிந்தனையும் அது உங்களோட பெயரோடு தெரியாமலே இயைந்து போகக்கூடிய ஒரு அழகும் தோற்றுவித்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன யோசனை தோணுதுன்னு ஐயா, சரிங்க, இப்போ ஒரு பெயர் வைக்கிறதுக்கே தமிழர்களுடைய பண்பாடு அப்படி இப்படின்னெல்லாம் யோசிச்சிருக்கிறீங்க. அதனுடைய தொடக்க நிலை முதற்கொண்டு யோசிச்சிருக்கிறீங்க. இவ்வளவு யோசிச்சிருக்கிற நபரு கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தை தொடங்கும் போது எந்த துறையில எந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பலமுறை யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா. இப்போ கரூரை பொறுத்த வரைக்கும் நிதி சார்ந்த தொழில்கள் தான் பிரதானமாக இருக்கு. அடுத்தது பின்னலாடைங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கு. ஆனா அந்த ரெண்டும் இல்லாம நீங்க எப்படி இல்லங்கள்ல சுத்தப்படுத்துறதுக்கு தேவையான அந்த லிக்விட் ஆகட்டும், திரவமாகட்டும், அல்லது நம்ம
நம்மளுடைய குளியல் அறையில கழிவறையில பயன்படுத்தக்கூடிய அந்த தளவாட பொருட்கள் பீங்கான்களாகட்டும், இந்த துறையை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீர்கள்? இதற்கான தொடக்கம் எப்படி? இதற்கு தொடக்கம் என்னவென்றால் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சின்ன ஒரு ஆசை என்னவென்றால், எங்களுக்கு ஃபைனான்ஸும் இருக்கின்றது, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டிலும் சிறிது காலங்கள் அங்கும் பணிபுரிந்தேன். அனைத்தையும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எல்லோரும் செய்யற விதை விட நம்ம ஊர்ல வந்து இது மட்டும் பத்தாது. பஸ் பாடியா இருக்கட்டும், கொசுவாலி மஸ்கிட்டோ இருக்கட்டும், இதா இருக்கட்டும், கரூர் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாத யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நாம் ஏன் அதை சிந்தனை ஓட்டத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். ஒன்று அது. ரெண்டாவது, எங்கள் அப்பா வந்து ஆரம்பத்திலேருந்து விவசாயம் சார்ந்த, நாங்கள் எல்லாமே முழுசாகவே விவசாயம் சார்ந்த தொழில் தான் இருந்தோம். அதுக்கு அடுத்து தான் வந்து எங்கள் ஊர்லேயே அப்பா தான் வந்து, எங்கள் சொந்த ஊர் வந்து நெரூர் பக்கத்தில் இருக்கிற பெரிய காளிப்பாளையம். அங்கேருந்து அங்கேருந்து கரூருக்கு வந்து வேலைக்கு வந்து தொழில் தொடங்கினதில் எங்கள் ஏரியாவில் அவர் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால அவர் வந்து மரமோடு சிமெண்ட் வியாபாரத்தை பண்ணாரு. அதை அடுத்து மரமோடுலிருந்து அதுக்கு அடுத்த இலக்கு நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவுக்கு அடுத்து நாங்கள் பண்ணது வந்து முருகன் அண்ட் கோ அப்படின்ட்டு பாத்ரூம் ஃபிட்டிங் சானிட்டரிவேர். இதைத்தான் ஒரு ட்ரேடரா வாழ்க்கையை தொடங்கணும். ட்ரேடரா தொடங்கும் போது ஏன் நம்ம ட்ரேடரா மட்டுமே வாழ்க்கையை பண்ணணுமா? அது கூடாது. ஸோ இப்போ எப்பவுமே மனிதனுக்கு இருந்தால் வளர்ச்சின்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். எந்த வளர்ச்சி இப்படின்னு சொல்றதை விட எந்த இடத்துலையும் திருப்தி படுத்தக்கூடாது. ஒரு ஆண்டர்பிரனர் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு திருப்தின்னு எந்த இடத்துலையுமே வந்துடவே கூடாது. ஸோ அதனால அந்த திருப்தி வந்து மரமோடா இருந்தது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இதுக்கு வந்து மிக பிரம்மாண்டமான கரூரில் வந்து மிக பிரம்மாண்டமான ஷோரூம் ஒன்று போட்டோம். அது ஒரு 7-8 வருடங்கள் பிரயாணிக்கும் போது தான் சரி பத்தாது, இன்னும் வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விற்பனையாளராக மட்டும் இல்லாமல் ஏன் அதை உற்பத்தியாளராக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உற்பத்தியாளராக அதுக்கான ஒரு இதுதான் பீப்பாங்கிற அந்த நிறுவனம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக உங்களுடைய தொழிலினுடைய தொடக்கம் குறித்து எங்களுடைய நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் விவரிச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 காணும் உங்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக சிகரம் தொடலாம். சிறகுகள் சமுதாய பண்பலையிலிருந்து இது சிகரம் தொடலாம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் நிகழ்ச்சியில நம்ம கிட்ட சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுக் கொண்டு நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் பூப்பா நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு புஷ்பராஜன் அவர்கள். நம்ம பேசிட்டு இருந்தோங்க ஐயா, இது போல நிறுவனத்தினுடைய தொடக்கம் இருந்தது. கண்டிப்பா. ஆனா ஏதோ ஒரு வகையில அப்ப பல தொழில்கள் நீங்க யோசிச்சிருப்பீங்க, இந்த தொழில் செய்யலாமா இல்ல இந்த தொழில் செய்யலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா ஒரு லிஸ்ட் போட்டு பார்க்கும்போது அதுல எப்படி குறைந்தது ஒரு 10 தொழில்களாவது இருந்திருக்கும். இதெல்லாம் இல்லாம எந்த நம்பிக்கையில அல்லது எதன் அடிப்படையில கரூர் மாநகரத்துல இந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு எந்த ஒரு புள்ளியில இதை நீங்க யோசிச்சீங்க? அதுக்கு தானே ஒரு காரணம் இருக்கணுமே. ஐயா, இப்போ மோகன் அவர்களே, ஒன்னு இல்ல ரெண்டு, நீங்க சொன்ன மாதிரி 1-10 இல்ல 100 யோசிச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து ஒரு இதுல இருக்கிறவங்க வந்து எதை பார்த்தாலும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் ஒரு தொழில். இப்போ என்ன சொல்றது, ஆண்டர்பிரனருக்கு வந்து எதை பார்த்தாலும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு இருக்கும். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எதை இருந்தாலும் சரி உடனே எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் இருக்குதுன்னா, ஒன்னும் ஏதோ ஒரு நோட் இருக்கும், நோட்ல வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். இதை பண்ணலாமா, எங்கேயாவது ஏதாவது பார்த்தோம்னா ஏதை நம்ம பண்ணக்கூடாது, பண்ண நல்லா இருக்குமல்ல அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஆரம்பத்திலிருந்து எனக்கு அது சிறு வயதிலிருந்து அந்த ஒரு ரீசெண்டா ஒரு நோட் எடுத்து பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது, அப்ப வந்து பெப்சி கோக் வந்து டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஏன் நம்ம பெப்சி கோக் வந்து டிஸ்ட்ரிபியூட் எடுக்கக்கூடாது, அதை எடுத்துக்கூடாது எழுதுனது அதெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஸோ காரணம் என்ன, எதை பார்த்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு அப்பாவுடைய இதுக்குனால அதுக்கு அடுத்து இதை பண்ணதுனால எல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ண அதில் பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன எனக்கு ஒரு சின்ன பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டா, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டா அப்படின்னு. அதனால நம்ம தெரிஞ்ச தொழில் ஏன் விடணும்? இதுவே என்ன இந்தியா வந்து ஒரு நம்ம இந்திய தாய் திரு பாரத நாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே உணவு, உடுக்க உடை, இருப்பிடம்ங்கிறது கம்பல்சரி தேவை. ஸோ அதனால ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு வாழ்வாதாரம், வாழ்விடங்கிறது மிகப்பெரிய லெவல்ல இந்தியா டெவலப் ஆகிறதுனால எல்லாருக்குமே வந்து வீடுங்கிறது ஒரு மஸ்டா இருக்கு. அவங்க
மக்களுடைய இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் வந்து நிறைய புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய மனநிலைமையும் ஸ்பெண்டிங் கல்ச்சர் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இதுவே மிகப்பெரிய யோசனை இருக்கும்போது ஏன் நம்ம தெரியாத தொழிலை தொடரணும், தெரிஞ்ச தொழிலே இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி போகலாமே அப்படிங்கிறதுனால இந்த தொழிலுக்கு வந்து ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஆனால் அதே வேளையில் தெரிந்த தொழில செய்வது ஒன்று, இப்போ எதுவுமே தெரியாம இருந்த நிலையில இருந்தா நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. ஆமா. அப்போ ஒரு தொழில் தொடங்குவதற்கு முன்னாடி நீங்க பல்வேறு விஷயங்கள் குறித்து யோசிச்சிருப்பீங்க. இப்ப நான் தொடங்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்ல தொழில் முனைவராக நான் யோசிச்சு அந்த தொழிலை தொடங்கணும், இல்லை எப்படி சிந்திக்கணும் ஒரு தொழில் தொடங்குவதற்கு? சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றதை விட என்ன பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா வந்து காலேஜ்ல இருந்து படிச்சு வரும்போதே வந்து நம்ம ஒரு பெரிய லெவல்ல அம்பானி ஆகணும் அதாவணி ஆகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட வர்றாங்க. என் கருத்து பிரகாரம் வந்து நான் அது தவறுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து எடுத்தோடனே எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் சிறிது காலங்கள் எங்கேயாவது ஒரு இதுல ஒரு நிறுவனம், இப்போ எங்க மாதிரி நிறுவனங்கள் நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய நிறுவனர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நாள் சிறிது காலங்கள் ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ நல்ல அவங்களோட இருந்து ஒர்க் பண்ணிட்டு அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்க முதலீடு போட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்தில் நமக்கு முதலீடு போட்டு உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி சம்பளத்தையும் கொடுத்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம ஏன் போய் ஆரம்பிச்ச காசை செலவு பண்ணிக்கிட்டு இருப்பானே. ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ இருந்துட்டு தாராளமாக தொழிலோ ஏதோ தொடங்கினா தான் ஒரு கற்றுக்கொள்வதற்கான காலம். எப்படி நம்ம பிறந்ததுல இருந்து உடனே கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் பக்கம் நம்ம பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புன்னு செலவு பண்ற மாதிரி இது கற்றுக்கொள்வதற்குன்னு ஒரு காலத்தை செலவிடணும் ஒரு தொழில் முனைவர். கண்டிப்பாக. அதாவது அதெல்லாம் வந்து மற்ற ஒரு காலேஜ் வரைக்கும் படிக்கிறது வந்து காசை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வந்து காசு வாங்கிட்டு படிச்சுட்டு இருக்கோம். இல்ல ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சிந்திப்பு. இந்த சிந்திப்பு வந்து அநேகமாக பல இளைஞர்களுக்கு நான் நலம் பயக்கும் நம்புறேன். கண்டிப்பா. கத்துக்கிறது ஒருத்தங்க காசு கொடுக்குறாங்க மாசம் மாசம் அப்படின்னா அதுதான் அது ஏன் வேணும்னு சொல்லணும். இப்படி மனநிலை நம்ம மாத்திக்கணும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. என் கருத்து என்னன்னா அங்க வேலை செய்யறோம்னு நினைச்சிடக்கூடாது. கத்துக்கிறோங்கிற மனநிலைமையில இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம காது கண்ணு எல்லாமே விரிஞ்சிருக்கும், ஓப்பனா இருக்கும். அப்ப கண்டிப்பா கத்துக்க முடியும். ஆனா அடுத்தது இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், நீங்க சொல்லிட்டீங்க இயல்பாக இப்படி பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப சிறப்பான பதில், அப்படிதான் செய்யணும். கண்டிப்பா. ஆனா நீங்க சொன்னது போல இளைஞர்கள் உடனடியாக பெரிய ஆளா வளரணும்னு இந்த அதிவேகமாக வளர்தல் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்லவா, எடுத்த உடனே டக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னு. ஆனா இது ஒரு நிறுவனத்தை தொடங்குவதற்கோ ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கிறதுக்கோ சரியான மனநிலையோடு இருக்கக்கூடிய விஷயம். அது அதிவேகமா பண்ண அது மனநிலைமை இப்ப சரியா வராது. இப்ப நீங்க எல்லாமே மக்கள் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற மாதிரி எதையா இருந்தாலும் ஃபாஸ்ட் 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 அப்படிங்கிற அந்த வேகத்துக்காக பண்றாங்க. ஒரு சில விஷயத்துல மட்டும்தான் வேகமா இருக்க முடியும். வாழ்க்கைன்னு வரும்போது வந்து வேகம்ங்கிறது அந்த இடத்துல வேகத்தை குறைச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா மட்டும்தான் வாழ்க்கைய பண்ண முடியும். வாழ்க்கைங்கிறது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், வியாபார வாழ்க்கையா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு காலங்கள் இருக்கு. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப போனா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு நிதானமும் ஒரு பொறுமை உணர்வும் வந்து இளைஞர்களுக்கு தேவை. ஒரு நிறுவனத்தை தொடங்குவதாக இருந்தாலும் நிர்வகிப்பதாக இருந்தாலும் அந்த அதற்கான கால சூழல் கால அளவு என்பது நேரம் கொடுத்தாக வேண்டும். கண்டிப்பாக. அது சொந்த கடையா இருந்தும் பைனான்ஸ் சொந்த நிதி நிறுவனம் இருந்தால் கூட நான் ஒரு 2 இடத்துல போய் சம்பளத்துக்காக அங்க போய் வேலை செஞ்சுட்டு தான் அப்புறம் தான் வந்து இந்த நிறுவனத்துக்கே உட்கார்ந்தேன். நான் வந்து நேரடியாக நிறுவனத்துக்கு வரல. எங்கப்பா அதுக்காகத்தான் வந்து நான் வந்து பார்மசி முடிச்சிருக்கேன். ஸோ அதனால மெடிக்கல்ல போய் சிறிது காலங்கள் ஒரு 2 ஆண்டுகள் வேலை செய்தேன். அதுக்கு அடுத்து சரி வேற ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு போனேன். அங்கேயும் ஒரு 2-3 ஆண்டுகள் தொழிலும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிற்பாடு வந்து மாஸ்டர் டிகிரி வேலை செய்துக்கிட்டே தான் மாஸ்டர் டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ எந்த இடத்துலையும் சும்மா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம நிறுவனத்தை நேரடியாக ஆரம்பித்தோம்னா வந்து அது இப்போ என்ன சொல்கிறது, காசு கொடுத்து கற்றுக்கிறத விட காசு வாங்கிட்டு கற்றுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து காசு வாங்கிட்டே கற்றுக்கிட்டேன், படிக்கிறதும் படித்தேன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பான ஒரு உத்வேகத்தை இளைஞர்களுக்கு என்ற தினம் நிகழ்ச்சியில் நீங்கள் தந்துட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்களே, இணைந்திருங்கள். இது சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 காணும் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இது சிகரம். தொடலாம். காவிரியும் அமராவதியும் நதிச்சங்கமம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்கள் செவியோரம் இசைச்சங்கமம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 காணும் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சிகரம் தொடலாம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுவிருக்கிறார் திரு
புஷ்பராஜன் அவர்கள் பூப்பா நிறுவனத்தினுடைய நிறுவனர். வாழ்க்கையில் இளைஞர்கள் முன்னேறுவதற்கான அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் யோசிக்கணும் என்பது குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சார், நீங்கள் சொன்னீங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை பல துணை நிறுவனங்கள் நிறைய நடத்திட்டு வர்றீங்க. இப்போது கரூரை மையமாக வைத்து இயங்கக்கூடிய சில நிறுவனங்கள் உலக அளவில் போயிருக்கு. ஆனால் நம்மளுடைய நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா கரூருக்குள்ள மட்டும் தொடங்கணும் அப்படின்னா அப்படித்தான் இருக்கும். போது இன்னைக்கு ஒரு 10 ரூபா வருமானம் வந்த போதுன்னு நினைச்சா அதோட நம்ம நின்றுருவோம். ஆனால் நீங்கள் உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ மற்ற மாவட்டங்களிலோ மற்ற மாநிலங்களிலோ அல்லது உலக அளவிலேயே இந்த துறையை நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த துறையை இந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கான என்னென்ன களப்பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? களப்பணிகள் அப்படின்னா நாங்கள் இப்போ ஆக்சுவலாக இப்போ வெறும் ட்ரேடராக இல்லாத உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறது, உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் 2 பங்குமே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓன் பிராண்டாக கரூருக்காக மட்டுமல்ல, இந்த இந்தியாவுக்காக, தாய் திருநாட்டுக்காகவும் உலகத்துக்காகவும் தான் இந்த நிறுவனத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறத தொலைநோக்கு பார்வை 2030 மிகப்பெரிய ஒரு விஷன் செட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஊர் மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்றைய காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர்த்துக்கு வேலைவாய்ப்பை என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னா அதுவே எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். நாம் வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, நம்மை சார்ந்த சமுதாயம் வளரணும். அப்போ தான் நம்ம வளர முடியும். அதுக்காக அந்த தொலைநோக்கு பார்வையில் தான் அது பண்ணிட்டுருக்கோம். அடுத்தடுத்து என்ன சொல்கிறது அப்படின்னா இன்வெஸ்டர் மாடலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஃப்ரான்ச்சைஸ் மாடலாக ஆப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு 2027க்குள்ளே ஒரு 250 ஃப்ரான்ச்சைஸு தமிழ்நாடு மட்டும் ஃபஸ்ட் ஸ்டெப் 1 தமிழ்நாடு மட்டும் ஃப்ரான்ச்சைஸு இப்போ ஒரு 1000 கடைகளுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழகம் முழுக்கமே இருக்கிறோம். 1000 கடைகளுக்கு மட்டுமல்ல, அந்த பொருள் இன்னைக்கு பொருள் சப்ளை பண்ணுறது யார் வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு தொடர்ந்து 15 வருஷமாக சர்வீஸ் கொடுக்கறதுங்கிறது பெரிய ஒரு கடினமான துறை, கடினமான இது. இப்போ எங்கிட்ட சானிட்டரி வேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி இது லிக்விட்லாம் வாங்குறாங்க. சானிட்டரி வேர்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸபிள் ப்ராடக்ட் தான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நாள் ஆகும்போது பழைசாகும். அதான் நாங்கள் 1 வருஷம் வாரண்டி தந்தாலும் 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நாங்கள் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சாரி, அதாவது விற்பனை முக்கியம் இல்லை, அது இப்போ விற்பனைக்கு பிறகு நடக்கக்கூடிய சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு தொழில் நிறுவனத்தில் அது மிக மிக முக்கியம். அதுதான் வாடிக்கையாளர்களை தொடர்ந்து அந்த நிறுவனத்தோட பிணைத்து வைத்திருக்கும், பிணைப்பு இருக்கும். அதே நேரத்தில் தமிழகத்துக்குள்ள மட்டும் 24 மணி நேரத்துக்குள்ள எங்கேயா இருந்தாலும் எங்களால் டெலிவரியும் கொடுக்க முடியும். டெலிவரி கொடுக்கறதுங்கிறது கொடுத்துருவோம். 48 மணி நேரத்தில் எனி ப்ராப்ளம்ஸ் சர்வீஸ் வந்துருச்சு, வாட்டர் லீக்கேஜ் இருந்தாலும் எங்களால் கொடுக்க முடியும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, ரொம்ப மிக முக்கியமான சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு மிக முக்கியமான அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஒரு இளைஞர்களுடைய மூளையில் சிந்தனையில் உதிப்பது என்பது இயல்பு. அது அவர்கள் இருப்பது எல்லோருக்குமே அது ஒரு இயல்புன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஆசை உணர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு வயது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தை தொடங்கி வளர்த்து கொண்டிருக்கிற போது அந்த நிறுவனத்தை ஸ்திரத்தன்மைப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்மளுடைய பெரும்பாலான நேரங்களில் நம்ம யோசிப்போம். ஆமாம், வெகு சிலர் தான் கொஞ்சம் மாறுபட்டு சிந்திப்பாங்க. ஆமாங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வயது என்பது தினம்தோறும் கற்றலுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞராகத்தான் பார்க்குறேன். வயது என்பது ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முதிர்நிலையை மனதுமாகட்டும் உடலுமாகட்டும் அடைந்திருந்தாலும் கூட மனதளவில் நீங்கள் தொடர்ந்து கற்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் பேசும்போது, நடக்கும்போது, பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக ஒரு ஸ்பீடப்பாக இருக்கிற மாதிரி உணர முடியுது. இப்போ இவை அத்துணையும் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க என்னன்னா, வயசாயிருச்சுப்பா என்னப்பா அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி எனக்கு தோணலை. எப்படி இது உங்ககிட்ட சாத்தியமாக இருக்கு? என்ன மனநிலை இப்படி உங்களை தொடர்ந்து இவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்க வைப்பதற்கு? என்னை பொறுத்தளவில் வயது அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான் ப்ளஸ் ஆயிருக்குன்னு. வயசுங்கிறதே ஒரு நம்பர் தான். அதாவது உடலுக்கு வேணா வயசு கூடலாம், ஆனா உள்ளத்துக்கு வயசு எனக்கு இதுவரை கூடன மாதிரி தெரியல. சிறப்பு. இன்னும் இளைஞராகவே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் இளைஞர இன்னைக்கு இளைஞரா தான் இருக்கேன், என்னைக்கு இளைஞரா அப்படி மாத்திருக்கேன். சரிதான், என்றைக்கும் நீங்க இளைஞர்னு சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு நிறுவனத்திற்கான இது போல தொடர்ந்து கற்றல் முயற்சியிலையும் தொடர்ந்து இது மாதிரி படிப்பினைகளை எடுத்துக்கொள்வதும்
இப்படி சிந்திக்கிறீங்கல்ல, ஆமாங்க. இது எப்படி உங்களை வந்து இது தொய்வடையாம வைப்பதற்கு என்ன மாதிரியான பயிற்சிகளையோ அல்லது களங்களையோ நீங்க பயன்படுத்துறீங்க? என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல்ல இருந்தே வந்து எனக்கு அதாவது பாட புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏதோ படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். பட் அன்றைக்குமே வந்து இப்போ நான் படிச்சது வாங்கல் உயர்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். பட் ஆனால் என்ன சொல்றது அப்படின்னா வந்து ஸ்கூல்ல இருந்த நாட்கள் எவ்வளவு நாள் இருந்தனோ அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் 2-3 பேர், கந்தசாமி இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களாம் தாளாளராக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து லைப்ரரியில் இருக்கிற நாட்கள் அதிகமாக இருக்கும். ஹையஸ்ட் புக் எடுத்து படிச்சதுல நாங்க தான் அதிகம் புக் எடுத்து படிச்சிருக்கோம். அன்றைக்கு இருந்து இப்போ புக் எடுத்து படிச்சோம். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பெட்டு மேல இருக்கிற பெட்டு மேலேயே வந்து அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி பின்பக்கத்திலேயே வந்து புக்ஸ் வரிசை அடுக்கி வச்சிருப்பேன். கையை பின்னாடி விட்டா அப்படின்னா இப்போ ஒரு புத்தகம் எடுத்துடலாம். கையை பின்னாடி விட்டா கண்டிப்பா எடுக்க முடியும். 10 புக் எடுக்கலாங்க, ஒன்றும் இல்லை. தினசரி மதியானம் லஞ்சுக்கு வந்தாலும் ஒரு 1/2 hour படிப்பேன். அதுக்கு அடுத்த நைட்டு நேரம் கிடைக்கும் போது ஆல்மோஸ்ட் நைட்டு வந்து புக்கு படிச்சிருவேன். என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் உங்களுடைய தெரிவாக இருக்குங்க ஐயா? சுய முன்னேற்ற புத்தகங்கள், என்ன சொல்றது, MS உதயமூர்த்தி. இன்றைக்கு இன்னைக்கு நேற்றுக்கு நைட்டு படித்த புக்கு என்ன அப்படின்னா இறையன்பு எழுதின வீரிய தலைமைகள் அப்படிங்கிற ஒரு புக்கு கரண்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம நிறுவனம் வளர வேண்டும் என்றால் நிறுவனர் வந்து சரியா இருக்கணும். நிச்சயமா நம்மளை நம்பி ஒரு 400-500 ஃபேமிலி நம்மளை நம்பி இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நம்ம அவங்களோட வேலையும் செய்யணும். அந்த வேலை நேரம் போனோடனே வந்து அவங்க வேணா போய் ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனால் நம்ம போய் அதுக்கு பிற்பாடு தான் படிப்பே ஆரம்பிக்கணும். நம்ம அதுக்கு பிற்பாடு நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அது அடுத்த கட்ட நகர்வுக்கான அதை ஸ்திரத்தன்மைப்படுத்துவதற்கான பணிகள் ஈடுபடணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது எவ்வளவு மணி நேரம் படிப்பீங்க, இல்லை படிக்கணும் ஏதாவது வச்சிருக்கிறீங்க? ஆக்சுவலாக காலையில் இப்போ நியூஸ் பேப்பர் ரெகுலர், அதுக்கு அடுத்து மதியானம் ஒரு 1/2 hour 20 to 30 minutes படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கு அடுத்து இரவு ஒரு 1/2 hour படிப்பேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு உணவுக்கு பிற்பாடு வந்து ஒரு 10:30 மணிக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா எங்கள் ஏரியாவில் வாக்கிங் போகிறது நல்லா இருக்கும். அப்போ வந்து இப்போ யூடியூப்ல ஒரு சில அன்றாட நிகழ்ச்சி நடந்திருக்கு. அன்றாட நிகழ்ச்சிகள்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்றது, நிறுவனங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹோட்டல் அதிபர் ஒருத்தர் அவங்களுடைய சேவைகள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு வாக்கிங் போய் முடிக்கும்போது ஒரு 1/2 hour ஆயிரும். வந்தால் நல்லா டயர்டாக இருக்கும், தூங்கிடலாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்ம ஆள் மனசுல படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்டு படுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. இது ரொம்ப புதிதாக இருக்கிறது. இது அது ஆள் என்ன சொல்ற சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன உள்ள உட்காருதோ அது நம்ம வாழ்க்கையா மாறுது. அப்போ நம்ம எப்படி வாழணுங்கிறத சப்கான்சியஸ் மைண்ட்ல சொல்லப்படக்கூடிய அந்த நினைவு பைக்குள்ள நம்ம என்ன போடணுங்கிறத நம்ம முடிவு பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா மிக சரியானது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட முடியும். அது பிடிச்சிட்டு இப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல போடுறது வந்து எண்ணங்கள் எல்லாம் அது விதைகள். ஆமா, விதை என்ன விதை போட்ட நல்ல விதை போட்டா என்ன சொல்றது, மாங்காய் விதை போட்டா மாமரம் வரும். நம்ம எதை விதைக்கிறோமோ அது கண்டிப்பா இருக்க முடியும். ரொம்ப மிக சிறப்பானது ஒரு பதில தந்திருக்கிறீங்க. மிக சிறப்பானது ஒரு உரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, இந்த உரையாடலை நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்தே இருங்கள். சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் காணும் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக சிகரம் தொடலாம். சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் சிறகுகள் CRS.in எனும் இணையதள பக்கத்தின் வாயிலாகவும் சிறகுகள் CRS எனும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாகவும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. காணும் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சிகரம் தொடலாம். நம்முடைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் பூப்பா நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு புஷ்பராஜன் அவர்கள். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இளைஞர்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சிந்திக்கணும், எப்படி செயல்படணும், அதற்கு பிறகு நிறுவனம் ஆரம்பித்த பிறகு எப்படி செயல்படணும், தொடங்கணும், அன்றைய நாளில் எப்படி தன்னுடைய கற்றலை மேம்படுத்திக்கணும், அந்த நிறுவனம் தொடர்பாக தொழில் தொடர்பாக எப்படி எல்லாம் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், சிந்தனை திறன் முதற்கொண்டு எப்படி வளப்படுத்திக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பாக சொல்லிட்டு இருந்தீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ திரு புஷ்பராஜன் அவர்களை திரும்பி பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு கிராமம், ஒரு விவசாயம், ஒரு பின்தங்கிய நிலை
நிலையிலிருந்து சின்ன சின்ன நிறுவனம் தொடங்கி படிப்படியாக வளர்ந்து இப்ப இவ்வளவு பெரிய நபராக வளர்ந்திருக்கிறார். இந்த பயணம் இருக்குல்லவா திரு புஷ்பராஜன் அவர்களுடைய வாழ்க்கை பயணம், இந்த வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்படிப்பட்ட மனநிலைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆட்பட்டீர்கள்? எப்படி இந்த தொடர்ந்து இந்த தொழில் இந்த நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான அந்த ஆற்றலை உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து எப்படி நீங்க எடுத்துக்கொள்கிறீர்கள்? வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஒரு உண்மையிலுமே ஒரு சுவராசியமான விஷயம். ஓ, நாங்களும் அந்த சுவாரஸ்யத்தை அனுபவிக்க விரும்புகிறோம். எல்லாரும் நினைப்பாங்க, ஐயோ நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டம் நினைச்சா கஷ்டம், அதை சேலஞ்சு நினைச்சா சேலஞ்ச். ஓ, அருமை. அப்போ அதாவது என்ன சொல்றதுன்னா, வாழ்க்கைன்னு வரும்போதே ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா இருக்கணும், இருந்துதான் இருக்கணும். இந்த உலகத்துல வர்ற அனைத்து ஜீவராசிகளுமே தனக்கான இறையை சாதாரணமா தேடணும். ஒரு புலி தனக்கு இறை வேணா மானை விட வேகமா ஓடுனா மட்டும்தான் அந்த நிச்சயமா அதுக்கான இறை தேட முடியும். அந்த மாதிரி மாடுவா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு உயிரினங்களுமே தனக்கான இறையை எளிதில் அதுக்கு கிடைச்சிருது. அதனாலதான் இன்னும் விலங்குகள் விலங்கினமாக தன்னுடைய இயல்பையே இயற்கையாக இருக்குது என்னவோ. அதே மாதிரி நம்மளால இருக்க முடியாது. இல்ல அது சூட்சமான மறைமுக பொருள் அதான் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப அதுவும் கஷ்டப்படுத்த அதான் இருக்கு. கஷ்டப்படுன்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரு அதுக்கான ஒரு பிடிச்ச விஷயமா அந்த இறையை தேடுறது அதுக்கு பிடிச்சது அதுதான். அதே மாதிரி நமக்கு தேவையான இறையை தேடணும்னா அதுக்கான சேலஞ்சு இருக்கத்தான் செய்யும். அதுக்கான வேகத்தையும் கொடுத்தாகணும், அதுக்கான இதை பண்ணணும். அதே மாதிரி சிங்கம் இப்ப மான துரத்தும் போது முள்ளு குத்தத்தான் செய்யும். கால் இருக்கும், பாறை இருக்கும், ஏறணும் இறங்கணும். அவ்வளவு ஒரு சாதாரணம் இல்லையா? அதே மாதிரி நமக்கும் தேவையான ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும். நம்ம ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு வேலை கொடுக்கணும்னா அதில் நிறைய மேடுகள், பள்ளங்கள், முள்கள், செடிகள், கொடிகள் அது இருந்துதான் தீரும். அப்போ அது இருக்கணும். அதை நம்ம எப்படி மனதில் ஏத்துக்கிறோம், அது அப்படித்தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம என்ன சொல்றது, ஓகே லைஃப் இஸ் இப்படிதான் இருக்கும், அதை சந்தோஷமா மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பிரயாணத்தை ஒரு அற்புதமான ஒரு கலையா ஒரு அழகா எடுத்துட்டு போகணுங்கிறது சொல்லும் போது அந்த அழகு தன்மை வெளிப்படுகிறது. ரொம்ப நன்றி. ஆனா இளைஞர்கள் கிட்ட இப்ப பார்க்க போற இளைஞர்கள் கிட்ட நிறைய விதமான அந்த நியூ ஐடியாஸ் சொல்லப்படக்கூடிய புதுவிதமான வித்தியாசமான கருதுகோள்களோ கருத்துக்களோ தொழில் சார்ந்த விஷயங்களோ நிறைய இருக்கின்றன. ஆனால் என்ன ஒண்ணுன்னா, அது நிறுவனமாக தொடங்குறதுல அவங்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் இருக்கு. அதாவது ஒரு நிறுவனம் தொடங்கணும்னா ஒரு போன உடனே நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னு தான் அவருடைய முதல் முயற்சி இருக்கிறது. அது சரியான அணுகுமுறை தானா? ஏன்னா இளைஞர்கள் கிட்ட இத்தனை புத்தாக்க முயற்சிகள் இருந்தும் அவை அத்தனையும் செயல்பாடுகள்ல வந்து விடுவதில்லை. ஆமா ஆமா, ஏதோ அத்தி பூத்தார் போல ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் மிக அரிதாக பூத்து வெற்றி அடைகின்றன. இதில் என்ன நிலவுது என்று ஒரு நிறுவனத்தினுடைய நிறுவனராக உங்களால பார்க்க முடிகிறது, கணிக்க முடிகிறது? எல்லா இளைஞர்களுமே என்ன சொல்றதுன்னா, முதல்ல சொன்னேன் இல்லையா, எடுத்தோடனே அம்பானி அதானு ஆகணும்னு நினைக்கிறாங்க. கோடி பேர் போட்டி போட்டாத ஒரு அம்பானி அதானியா மாறுறாங்க. இப்ப விளையாட்டு துறையிலே பாத்தீங்கன்னாலும் ஒரு என்ன சொல்றது, டென்னிஸா இருக்கட்டும், ரோஜர் ஃபெடரரா இருக்கட்டும், நாடலா இருக்கட்டும், பல கோடி பேர் விளையாண்டு அதில் யாராவது ஒரு நாடலோ ஒரு ரோஜர் ஃபெடரர் இந்த மாதிரி தான் ஒரு சிலர் தான் வர முடியுது. அவங்க எப்படி வர்றாங்க? அவங்களுக்கான பொறுமை, தொடர் முயற்சி. அந்த தொடர் முயற்சி கன்சிஸ்டன்சி யார்கிட்ட இருக்கோ அவன் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அப்போ தொடர் முயற்சி அப்படின்னா முயற்சிக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். இப்ப சிங்கம் பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான இறையை காத்திருந்து எது பிடிக்குதோ அதைத்தான் பிடிச்சி சாப்பிடும். ஆமா, 10 மான் இருந்தால் 10 மானையும் துரத்தது, ஒன்னு மட்டும் தான். புலி கூட பாத்தீங்கன்னா எதை வேணாலும் எந்த மிஸ் பண்ணி சாப்பிடும். ஆனா சிங்கம் அப்படி இருக்காது. அதனாலதான் அது காட்டுக்கு ராஜாவா இருக்கு. அப்போ நாமளும் ராஜா மாறணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை விடாம துரத்தணும். எது இருக்கோ அதை விடக்கூடாது. ரொம்ப சிறப்பானது ஒரு பதில் தந்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொண்டு இருப்பதில். தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது சிறகுகள் சமுதாய பண்பு. இது உங்கள் சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6. இது சிகரம் தொடலாம் நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினரிடம் பேசலாம். சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கவனிச்ச விஷயங்கள், 2 விஷயங்கள் குறித்து நான் மிக முக்கியமாக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு, மனநலை பற்றி ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டீங்க, அது சிறப்பானது எப்படி அமைன்னு சொல்லிட்டீங்க. உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அறிவிக்கையின்படி என்ன அப்படின்னா, இளைஞர்கள் தான் மிகப்பெரிய அளவுல உடல் பருமனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. அது போல நீங்க உடல் அளவுல நல்லா ஃபிட்டா இருக்கிறீங்க, அதனால மனசு ரொம்ப கெத்தா இருக்குதோ அப்படின்னு சொல்ல தோணுது. இது எப்படி நீங்க தொடர்ந்து செய்யறீங்க? இதுக்கு எக்ஸசைஸ் எதுவும் சிறப்பா இருந்தா எங்களுக்கும் சொல்லுங்க, எங்களுடைய இளைஞர்களுக்கும். உங்களுக்கு நிலை எல்லாத்துக்குமே கண்டிப்பா தேவைதான். அருமையான கேள்வி. முதல்ல பேசிக்கிட்டு இருந்த மனசை பேசினா, ஃபர்ஸ்ட் மனசை விட உடல் தான் முக்கியம். உடல் சரியா இருந்தா எல்லாமே மனசு தானா சரியாயிரும்.
உடல் இயக்கம் உடலை சார்ந்துதான் மனசு இருக்க வழியா மனசை சார்ந்து உடல் இல்லை இருக்கலாம். பட் அதுலயும் அது 80-20 அப்படின்னா உடல் 80% சரியா இருந்தா மனசு ஆட்டோமேட்டிக்கா சரியாக இருக்கும். நம்மளா இருந்தாலும் உணவு எடுக்கிறது எல்லாமே எடுக்கிறோம். அது நைட்டு பார்த்தோம்னா வந்து பிரியாணி சாப்பிட, அது சாப்பிட, சிக்கன் சாப்பிட எல்லாமே சாப்பிட்றாங்க. முன்னாடியே அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, காலையில் ராஜா போட்டு சாப்பிடு, மதியானம் இளவரசன் போட்டு சாப்பிடு, நைட்டு அதெல்லாம் சொல்றாங்க. பட் அதே மாதிரி எல்லாமே நம்ம எல்லா விஷயத்துலையும் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து காலையில் ஒரு சின்ன வாக்கிங் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து ஒரு 20-25 வருடமாக நானாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு 20 வருஷத்துக்கு மேலே தினசரி வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் யோகா பண்ணாத வெளியே வர மாட்டோம். முதல்ல பாடி ஃபிட்டாக இருந்ததுன்னா, ஏன்னா இந்த 24 மணி நேரம் உடம்பு வந்து நமக்காக வேலை செய்யுது. அப்போ நமக்காக வேலை செய்யும்போது நம்ம ஏன் 1 மணி நேரம் அந்த உடம்புக்கு வேலை செய்யக்கூடாது? மிகச்சரியான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஸோ அது அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம். அதனால வந்து என்ன வேலை இருந்தாலும் சரி, என்னமான ஒரு நிறுவன தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாஃப் கூட ஒரு நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் யோசிச்சா கூட நம்ம அடுத்த செகண்ட் எந்திரிச்சு போய் ஒரு விஷயத்தை செய்யணும், எடுக்கணும். ஸோ அப்போ உடம்பு வந்து நம்ம மூளையை விட உடம்பு வேகமாக இருக்கணும், உடம்பை விட மூளை வேகமாக இருக்கணும். 2 பேருக்கும் நம்ம ஒரு காம்படிஷன் இருக்கணும், ரேஸ் வச்சிடணும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. பொதுவாக பெரிய பெரிய நிறுவனமா வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நேரம் என்பது அவர்கள் கையில கிடையாது. அதனால சில நேரங்களில் காலதாமதம் முன்பின் ஆகும். ஆனால் திரு பூப்பா நிறுவனத்தினுடைய புஷ்பராஜன் அவர்கள் 1:30 மணிக்கு வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொன்னார் ஒளிப்பதிவு செய்வதற்காக. மிகச் சரியாக 1:30 நிலையத்தினுடைய வாசல்ல தன்னுடைய காரை கொண்டாந்து நிறுத்தினாரு. எப்படி இது சாத்தியம்? சாத்தியம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ 1:30 போவோம்னா 1:30 இப்போ மைண்ட் செட் பண்ணுவாங்க. 1:30 பண்ணா இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணணும், 1 மணிக்கு நான் கிளம்பணும். 1 மணி கிளம்பணும்னு நான் செட் பண்ண மாட்டேன். 12:45 கிளம்பணும்னு செட் பண்ணுவேன். ஒரு 15 மினிட் முன்னாடியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் தாட்டை வந்து முன்னாடியே ரெடி பண்ணிட்டா என்ன ஆகும், பண்ணி 12:45 வரும்போதே ரெடி ஆகணும் போது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடணும். அப்படியே இருந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு செட்டிங் தான். நேர மேலாண்மை குறித்து ரொம்ப சிறப்பானது ஒரு பதிலை தந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைந்திருக்கலாம். இது சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சிகரம் தொடலாம் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய காணும் பொங்கல் தினத்தன்று. சிறகுகள் சமுதாய பண்பலையிலிருந்து இது சிகரம் தொடலாம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் பூப்பா நிறுவனத்தினுடைய நிறுவனர். நம்ம தொடர்ந்து பேசலாங்க ஐயா. இப்போ நீங்கள் சொன்னீங்க இவ்வளவு பெரிய பணி, நீங்கள் உங்களுடைய அன்றாட அந்த செயலாக்க திட்டத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோண வருது. உங்களுக்கு நான் அழைப்பை ஏற்படுத்தும் போது வீட்டில் இருக்கிறேன் வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாங்க. இப்படி ஒரு நிறுவனம் இப்படியெல்லாம் நடத்தும் போது கூட குடும்பத்திற்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. பாரம்பரிய விழாக்களை நிகழ்த்துவதற்காக நடத்துவதற்காக கலந்து கொள்வதற்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள முடிகிறது. உங்களால் எப்படி முடிகிறது இந்த விழாக்கள் இப்படி கலந்து கொள்வதற்கு? அதுவும் குறிப்பாக அந்த பொங்கல் தினத்தை போன்ற ஒரு 3 நாட்கள் நிகழ்வுலாம் இருக்கு. இப்போ சரியான கேள்வி மோகன். இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் தோட்டத்தில் தென்னை தோப்புல இருந்தேன், விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டைம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடனே வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்தேன். புதுசு வரும்போது பழசை மறக்கிறோம். அது எப்பவுமே வந்து ஒரு லீடராக இருக்கட்டும், ஒரு சாதனையாளராக இருக்கட்டும், ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து நம்ம சரித்திரம் முக்கியம், நம்மளுடைய குடும்ப சரித்திரமும் முக்கியம். அதே நேரத்தில் நம்ம தாய் திருநாடு இந்த மாதிரி இருக்கிறோம், அவங்களுடைய சரித்திரமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சேரர் இப்படி ஆண்டாங்க, இப்போ சோழர் ஆண்டாங்க, அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம வந்து எப்பயுமே வந்து பாரம்பரியத்திலிருந்து வெளியே வந்துடக்கூடாது. நாகரிகங்கள் வரலாம், அது வெளி உலகத்துக்கு வேணால் நாகரிகமாக இருக்கலாம் இல்லையா, உள் உலகத்துக்கு தாய்னா தாய் தான், அப்பானா அப்பா தான். ஸோ அந்த மாதிரி நம்ம கிராமிய சூழல், தாயின் திருநாடே வந்து கிராமிய சூழல் சார்ந்த நாடு தான் இது. அதுதான் நம்மளுடைய பாரம்பரியமே. பாரம்பரியத்தை என்னைக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. பாரம்பரியத்தை என்னைக்கு விட்டு கொடுக்குறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வளர்ச்சி நின்று போயிரும் நான் நினைக்கிறேன். பாரம்பரியம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் இப்போ எந்த திருவிழாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி தை திருநாளாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக நின்கொழுகும் தீபாவளியாக இருந்தாலும் சொந்த ஊரில் தான் மேக்சிமம் இருப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. இளைஞர்கள்கிட்ட மிக முக்கியமான ஒரு நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்தில் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நிறுவனம் தொடங்குதல் குறித்து, அதன் செயலாக்கம் குறித்து பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தை தொடங்குவது எளிது. ஆமாங்க. அதற்கான கருத்து என்பது எளிது. நிதியை கூட வங்கியின் உதவியோடு செயல்படுத்தி விட முடியும்.
ஆனால் ஒரு நிறுவனத்தை தொடர்ந்து இயக்குவது என்பது கடினமான செயல். அதற்கு பணியாளர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. கண்டிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பல்வேறு தொழில்களை நீங்க சிறந்த நபரா விளங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பணியாளர்கள் என்பவர்கள் அதை நிறுவனம் வேலை செய்கிறோம் என்பதை தாண்டி ஒரு பிணைப்போ ஒரு இணைப்போ நிறுவனத்தினுடன் இருந்தால் மட்டும்தான் இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து வளரும். அப்படி பணியாளர்களுக்கென சிறப்பாக என்ன மாதிரியான செயல்பாடுகளோ அல்லது பணியாளர் கூட அந்த இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு எப்படியெல்லாம் யுக்திகளை ஒரு நிறுவனராக நீங்கள் கையாளுகிறீர்கள்? பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து நானும் அந்த நிறுவனத்தினுடைய பணியாளர் தானே. ஓ, ஓனரா வேலை பார்க்குறீங்க? ஓனரா இல்லை. ஓனரா இல்ல, நான் அந்த இடத்துல ஓனரா இல்ல. ஓனர் வந்து எங்க மேல இருக்கார். என்ன பொறுத்த அளவுல வந்து அந்த பீப்பா நிறுவனத்தினுடைய தற்போதைய தலைமை நிர்வாகி, அவ்வளவுதான். அதை சொல்றது முதலாளி அல்ல, முதல் நிலை ஊழியர். ஓ, சிறப்பு. ஸோ அப்போ வந்து நாங்க எல்லாருமே ஊழியர் தான். ஸோ அப்போ நாங்க எல்லாருமே ஊழியர் தான், எல்லாருமே சம்பளம் வாங்குறவங்க தான். அப்போ ஓனர் மேல இருக்கும்போது அவருக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நானும் என்ன சொல்றதுன்னா அவங்கள ஒருத்தன். ஒரு இது சொல்ல போனால் கூட கடந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் பொறி கொடுத்தா 100 ரூபா பணம் கொடுத்தாங்க. எங்கள் ஹச்ஆர் மேனேஜர் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது கடைசியாக நான் இருந்துட்டு நானும் ஒரு பொறி பாக்கெட்டும் 100 ரூபா பணம் வாங்கி பாக்கெட் வச்சுட்டு வந்தேன். ஆமா, அப்புறம் முதுநிலை ஊழியருக்கு தரலாங்கும் போது எப்படி நம்ம உரிமையை விட்டு அப்ப எப்ப என்னுடைய பங்கு ஒரு பொறி பாக்கெட்டும் 100 ரூபா பணம் கொடுக்கலாமா கொண்டாப்பான்னு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எல்லாம் சரிப்பா அப்படின்னு சொல்லு. என்ன ரீசன் அப்படின்னா வந்து நம்ம முதலாளின்னு என்னைக்கு இருந்தோமோ அப்ப அவங்கள வந்து பாக்குற பார்வை மாறிடும். நம்ம செயல்ல வந்து ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம எண்ணங்களும் பார்வையும் தான் நமக்கு முக்கியம். நம்ம எதை பத்தி அவங்க ஊழியனா நம்ம முதலாளியை நினைச்சா அவங்க அங்கதான் இருப்பாங்க, நம்ம இங்கதான் இருப்போம். இப்ப 2 பேத்துக்கு ஒரு கேப் அதிகமாயிரும். நானும் ஊழியன், நீயும் ஊழியன், நானும் முதலாளி, நீங்களும் முதலாளி. அப்படின்னா எல்லாரும் முதலாளி. இப்ப இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்த ஹச்ஆர்ல இருக்கிறவங்க அந்த இடத்துல அவங்க முதலாளி. உற்பத்தியில இருக்கிறவங்க அவங்க இருக்காங்கன்னா அவங்க அந்த உற்பத்தியில அந்த இடத்துல அவங்க முதலாளி, ஓனர். ஸோ ஓனராக இருந்தால் மட்டும்தான் ஓனர்ஷிப் எடுக்க முடியும். ஸோ அதனால எல்லாத்துக்குமே ஓனராக வச்சுருக்கோம், எல்லாத்தையும் ஓனர்ஷிப்பாக வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் எங்கள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து 10 வருஷம் 12 வருஷம் இப்படிலாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் அதனுடைய சீக்ரெட். ரொம்ப மிக சிறப்பாக இளைஞர்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்கள் கண்டிப்பாக சொன்னீங்க. அது பேச்சுக்காக அல்ல, உண்மையிலே அப்படித்தான் இருக்கின்றது. காரணம், பல நிகழ்வுகள் உங்களை பார்க்கும் பொழுது மிக எளிமையாக அணுகக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்கு பிறகுதான் தெரிய வருகிறது நீங்கள் தான் இத்தனை நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணியை செய்கிறீர்கள் அப்படின்னு. இப்பொழுதும் நான் பணி செய்கிறேன் என்று தான் குறிப்பிட்டேன். எஸ், அதைத்தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். இல்லை, அதற்காக இல்லை, நீங்கள் குறிப்பிட்டதை நானும் நினைவு வைத்துக் கொண்டேன் ஒரு இளைஞனாக. இந்த விஷயத்தை நம்முடைய ஒவ்வொரு இளைஞனும் நினைவில் வைத்துக் கொள்ளும் போது ஒரு மிகச்சிறந்த பல நிறுவனங்கள், பல ஆளுமைகள் இந்த தமிழகத்தில் உருவாகும் என்பதில் எள்ளளவும் இங்கு மாற்று கருத்து நிலவுவதற்கு கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பு ஏற்று காணும் பொங்கல் தினத்தன்று இந்த நிகழ்ச்சியில் சிகரம் தொடலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று இளைஞர்கள் இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் தினத்திலிருந்து இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எப்படி மேம்பட முடியும், எப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்கி நிர்வகிப்பது, அதற்கான புள்ளிகள் என்று எப்படி இணைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் எங்கள் நேயர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வருகைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றிகளும் உங்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளையும் இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து? நிகழ்ச்சியில் நிறைவாக சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா வந்து எல்லோருமே கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து இப்போ கடவுள் வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து என் பாணியில் சொல்லப்போனால் கடவுள் எல்லாத்துக்கும் நமக்கு பிச்சை போடுறாரு. அந்த பிச்சை சரியாக கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து எண்ணங்களை சுத்தமாக வச்சுக்கணும். எல்லாரும், அதாவது வேதாந்திர மகரிஷி சொல்லுவார், வாழ்க வையகம் அப்படின்னு. இந்த வாழ்க வையகம்னு சொல்கிறாங்கன்னா இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். அப்பத்தான் வந்து நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போது நம்ம கண்ணில் பார்க்குற ஒவ்வொருத்தரையுமே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்க முடியும். எல்லோரும்னா மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து கூறி
விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி உங்களுடைய வருகைக்கு. நேர்களை நிறைவுக்கு வருகிறது சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 இது சிகரம் தொடலாம் நிகழ்ச்சி. காணும் உங்கள் தினத்தன்று இன்றைய தினம் சிறப்பான ஒரு நிகழ்வை நம்மிடம் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சிறப்பான விதையை நம்மிடையே விதைத்திருக்கின்றார் பூப்பா நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு புஷ்பராஜன் அவர்களிடம் நன்றி கூறி இந்த நிகழ்வானது நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம் நேர்களே.